தேர்தலை வைத்தால் தாங்கள் மோசமாக பாதிக்கப்படுவோம் என்ற அச்சம் அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அந்த தேர்தலை வைக்காமல் விடுவதற்கு என்னை பொறுத்தவரையில் அந்த 2 காரணமும் முக்கியமான காரணம். ஒன்று, அதிகார பகிர்வில் அக்கறை இல்லை, தேவையில்லை. குறிப்பாக தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாகாண சபை விவகாரம் ஸ்ரீலங்காவினுடைய ஆளுந்தரப்பினுடைய பிரதான பங்காளி கட்சியாக இருக்கக்கூடிய ஜேவிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா சொல்லியிருக்கிறார், இந்த வருடம் சாத்தியம் இந்த வருஷம் தேர்தல் நடக்காது என்று அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார். என்ன அடிப்படையில் சொல்லுகிறார்? அவர் ஜனாதிபதிக்கு மேம்பட்டவரா, தேர்தல் ஆணையாளருக்கு மேம்பட்டவரா என்று சொன்ன பல கேள்விகள் எழுகின்றன. அவர்களுடைய தலைமையகத்தில் என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ அதுதான் நாட்டில் முன்வைக்கப்படுகிறது அல்லது நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்கின்ற ஒரு விடயம் இருக்கு. இங்கே அரசாங்கத்தில் எந்த அங்கத்திலும் டில்வின் டி சில்வா இல்லை. ஆகவே அவர் தேர்தல் நடக்குமா நடக்காதா என்று கூறுவதற்கான எந்த உரித்தும் அவருக்கு கிடையாது. தனிநாடு கோரி ஆயுதமின்றி போராடிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இன்று ஸ்ரீலங்காவினுடைய ஒற்றையாட்சிக்குள் ஒரு தீர்வை நோக்கி அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். சட்டபூர்வமாக கொடுத்த அந்த உரிமைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டுமா வேண்டாமா, இதைத்தான் தீர்மானிக்க வேண்டும். அவர்கள் அதனை அனுபவிக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தால் மாகாண சபை தேவை. ஏன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அல்லது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினால் ஒரு பொது வாக்கெடுப்பு தொடர்பான கோரிக்கையை வலுப்படுத்த முடியல? தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், தமிழரசு கட்சியாக இருக்கலாம், ஏபிஆர், லெப்டலோ, புலோட், டாக்டர் தேவானந்தன், நீங்கள் யாரை எடுத்தாலும் கூட அவர்கள் சமஷ்டி பற்றித்தான் பேசுகிறார்கள். தமிழ் மக்களுக்கான அரசியல் ரீதியாக வழிநடத்துகிறோம் என்று சொல்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமைக்கான படிகை அல்லது ஒன்றுபட்ட ஒரு பொருளை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறது. சரியானவர்கள், மற்றவர்கள் எல்லோரும் போலியானவர்கள் என்று சொன்ன இந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் ஒற்றுமைக்கு ஒரு காலம் துணையாக இருக்காது. யார் போலி, யார் சரியானவர்கள் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். வணக்கம், இது சக்கரவியூகம். வார்த்தை என வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம். இன்றைய நாளும் சமகால அரசியல் நிலவரங்களை பேசிக் கொள்வதற்காக நம்மோடு இணைந்து கொள்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக தமிழ் தேசிய அரசியலினுடைய இப்போதைய நிலை என்பது பல்வேறு விதமானவர்களும் பல்வேறு விதமாக கருத்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமையாக மாறி இருக்கிறது. இந்த சூழலை நீங்கள் எப்படி அவதானிக்கிறீர்கள்? தமிழ் அரசியல் களம் என்பது இப்பொழுது தமிழ் தரப்பில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய அரசாங்கமானது அந்த பிரச்சனைகள் எதனையும் கையாள்வதாக இல்லை என்பது ஒரு பக்கம். ரெண்டாவதாக, மாகாண சபையில் தேர்தல்களை நடாத்தும்படி வலியுறுத்துகின்ற ஒரு தரப்பு இன்னொரு பக்கம். மூன்றாவதாக, ஒரு புதிய அரசியல் யாப்பு வரும் என்ற எதிர்பார்ப்பில் அந்த யாப்புக்கு தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கான ஒரு வரைவை உருவாக்குவது என்பது இன்னொரு பக்கம். இப்படியான ஒரு கட்டத்தில் தான் தமிழ் தேசிய அரசியல் நிலவரங்கள் என்பது இருக்கின்றது. அதே சமயம் ஆளுந்தரப்பை பொறுத்தவரையில் அவர்கள் வடக்கு கிழக்கில் தம்மை எவ்வளவு தூரம் காத்திரமாக நிலைநிறுத்துவது, அதற்கு அவர்களது கட்சி அலுவலகங்களை திறப்பது, உங்களுக்கு உள்ளூராட்சி சபை மட்டத்திலிருந்து அவர்கள் தங்களது குழுக்களை உருவாக்குவது, அதே போல் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு மாகாண சபைக்கு உரித்தான விடயங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களூடாக கையாள்வது. உதாரணத்துக்கு இப்பொழுது அண்மையில் வடக்கு மாகாணம் அல்லது ஒட்டுமொத்தமான இலங்கையில் அது நடைபெற்றாலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் திரு பவானந்த ராஜா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்பொழுது யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய சுகாதார விடயங்களை கையாளுபவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல் வன்னியில் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இலங்கையினுடைய ஏனைய மாவட்டங்களிலும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விடயங்கள் உண்மையிலேயே மாகாணங்களுக்கு சொந்தமான அதிகாரங்கள். மாகாணங்களுக்கு சொந்தமான அதிகாரங்களை நீங்கள் இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர்களாக கையாள்வதும் படிப்படியாக அதை மத்திய அரசாங்கத்திற்கு அந்த அதிகாரங்களை மாற்றுகின்ற போக்கு என்பதும் ஏற்புடைய ஒரு விடயமல்ல. ஆகவே அந்த வகையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரசாங்கம் தமிழ் மக்களினது அதிகாரங்களை அவர்கள் கையாள்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதை விடுத்து தனது ஆட்கள் மூலம் அதை தொடர்ந்து கையாள்கின்ற ஒரு நிலவரத்தை உருவாக்கி வருகிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம்.
ஆகவே அந்த வகையில் என்னை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இவ்வாறான விடயங்களை உணர்ந்து இவற்றுக்கு எதிராக குரல் கொடுப்பது அல்லது இவ்வாறான விடயங்களை தடுத்து நிறுத்துவது, அதே சமயம் எமது தமிழ் மக்களது கைகளில் அதிகாரங்கள் வராத வரை மத்திய அரசாங்கம் தான் இதை கையாளப் போகிறது. அதிகாரங்கள் எப்பொழுது எங்களுக்கு கைக்கு வரும்னு சொன்னால் மாகாண சபை தேர்தல் நடந்தால் மாத்திரம்தான் குறைந்தபட்சம் மாகாண அதிகாரங்கள் வந்து தமிழ் மக்களது கைக்கு வடக்குக்கோ கிழக்குக்கோ வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கும். அது வராத வரையில் மத்திய அரசாங்கம் தான் சகலதையும் கையாளப் போகிறது. ஆகவே மத்திய அரசாங்கம் கையாள்வதை பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பலாம், அல்லது வெளியிலிருந்து எங்களை மாதிரியான அரசியல்வாதிகளும் கேள்வி எழுப்பலாம். ஆனால் அதெல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்காகத்தான் போய் முடியுமே தவிர அரசாங்கம் அதை கணக்கில் எடுத்து தமிழ் தரப்புகள் இப்படி கேட்கின்றனவே என்று எதையும் செய்யப்போவது கிடையாது. குறிப்பாக இப்போது மிக நீண்ட இழுபறையில் இருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மாகாண சபை விவகாரம், ஸ்ரீலங்காவினுடைய ஆளுந்தரப்பினுடைய பிரதான பங்காளி கட்சியாக இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா சொல்லியிருக்கிறார் இந்த வருடம் சாத்தியமில்லை என்று. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையாளர் நாயகம் இதனை மறுத்திருக்கிறார். அதாவது இந்த அரசியல்வாதிகள் கருத்து கூறுவது பொருத்தமற்றது, இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு விரைவாக நடத்தப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் இதற்கு எதிரான அல்லது இது தொடர்பான ஆட்சேபனையை வெளியிட்டிருந்தீர்கள். உங்களுடைய நிலைப்பாடு இதில் எப்படி இருக்கிறது? முதலாவது, டில்வின் சில்வா அவர் ஒரு கட்சியினுடைய செயலாளர். அவர் பாராளுமன்ற உறுப்பினரும் கிடையாது. அவர் ஜனாதிபதியினுடைய செயலாளரோ அல்லது ஜனாதிபதியினுடைய செயலகத்திலோ இருப்பவரும் கிடையாது. அவர் வெறுமனே ஒரு கட்சியினுடைய செயலாளர், அதுவும் ஜேவிபி என்ற கட்சியினுடைய செயலாளர். ஆகவே அவருக்கு மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்காதா என்று கூறுகின்ற பொறுப்போ கடமையோ அவருக்கு இல்லை. சொன்னால் அதை செய்ய ஏற்கனவே வந்து பாராளுமன்றம் ஒரு குழுவை நியமித்திருக்கிறது, தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த தெரிவுக்குழுவுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல் தொடர்பாக தேர்தல் எப்படி வைக்கப்பட வேண்டும், என்ன அது விகிதாசார அடிப்படையிலா அல்லது கலப்பு முறையிலா போன்ற பல விஷயங்களை அவருக்கு தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறது. ஆகவே அந்த முடிவை சொல்ல வேண்டியது அந்த தெரிவுக்குழு இருக்கிறது, பாராளுமன்றம் இருக்கிறது, தேர்தல் ஆணையம் இருக்கிறது, இவை அனைத்தும் ஜனாதிபதி இருக்கின்றார். இவை அனைத்தும் இருக்கத்தக்கதாக அவர்கள் வெவ்வேறு கதைகள் பேச்சுக்கள் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது திடீரென யாழ்ப்பாணம் வந்திருந்த டில்வின் டி சில்வா அவர்கள் தேர்தல் நடக்காது, இந்த வருஷம் தேர்தல் நடக்காது என்று அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார். என்ன அடிப்படையில் சொல்லுகிறார்? அவர் ஜனாதிபதிக்கு மேம்பட்டவரா, தேர்தல் ஆணையாளருக்கு மேம்பட்டவரா என்று சொன்ன பல கேள்விகள் எழுகின்றது. அது மாத்திரமில்லை, தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட பணம், வரவு செலவு திட்டத்தில் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் எடுக்கப்பட்டு விட்டது. இன்று வரை தேர்தல் ஆணையாளர் அதை பற்றி ஒரு வசனம் இதுவரை கூறவில்லை. தேர்தல் ஆணையத்துக்கு காசு ஒதுக்கப்பட்டிருந்தது போன வரவு செலவு திட்டத்தில் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்காக. ஆனால் மாகாண சபை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை பாராளுமன்றம் செய்யவில்லை என்ற அடிப்படை இருந்தாலும் கூட அந்த பணம் வந்து ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்தது. அது எடுக்கப்பட்டிருந்தால் அதை பற்றிய உங்களுக்கு எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அவர்கள் வந்து அதை பற்றின கருத்தை வெளியிட்டிருக்க வேண்டும், அது எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று. ஆனால் டில்வின் டி சில்வா தான் சொல்லுகிறார் அந்த பணம் எடுக்கப்பட்டாயிட்டுது. ஆகவே அது டித்வா புயலுக்கு வந்து அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பணம் போயிருக்கிறது. ஆகவே இந்த வருஷம் எங்களிடம் பணம் இல்லை, அடுத்த வருஷம் நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். ஆகவே குறிப்பாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் டில்வின் சில்வா ஜனாதிபதியோ ஜனாதிபதியுடைய செயலாளரோ அல்லது அதிகாரமிக்க நபரோ இல்லை என்று சொல்லி. ஆனால் நாங்கள் நாட்டிலே நடக்கின்ற விவகாரங்களை பார்க்கிற போது ஜேவிபி தான் அந்த நாட்டினுடைய ஆட்சியினுடைய பிரதான பங்காளர்கள் என்பதற்கு அப்பால் அவர்கள் நினைத்த விடயத்தை நிறைவேற்றுகிறோம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அல்லது அவர்களுடைய தலைமையகத்தில் என்ன முடிவெடுக்கப்படுகிறதோ அதுதான் நாட்டில் முன்வைக்கப்படுகிறது அல்லது நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? குறிப்பாக ஜனாதிபதி எல்லோருமே எடுக்கின்ற முடிவுகளை இவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்திலும் இருக்கிறது. இல்லை, அதாவது வந்து முதலாவது அவர் ஒரு கட்சியினுடைய செயலாளர். அனுரகுமார திசாநாயக்கவும் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர். அந்த பொலிட் பீரோவில் இருக்கக்கூடிய பலர் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே கட்சி எடுக்கிற முடிவுகளை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது யார் என்று சொன்னால் கட்சி அல்ல, அரசு. ஆகவே இவர் இந்த செயலாளர் டில்வின் டி சில்வா என்பவர் அரசியல் இல்லை. ஆகவே கட்சி ஒரு முடிவை எடுத்தாலும் கூட கட்சி அந்த முடிவை அந்த ஜனாதிபதிக்கு
அல்லது ஆளும் தரப்பு அவர்கள் அதை அரசுக்கூடாக அதனை நெறிப்படுத்துவார்கள். ஒரு கட்சி வந்து ஒரு பொருளாதார திட்டத்தை வகுத்து கொடுக்கும், சரிதான, ஒரு கட்சி வந்து தன்னுடைய தேவைகளை வந்து வகுத்து கொடுக்கும். அதுகளை செயற்படுத்த போகிறது வந்து யாருன்னு சொல்லி சொன்னால் அரசாங்கம். இங்கே வந்து அரசாங்கத்தில் எந்த அங்கத்திலும் வந்து டில்வின் டி சில்வா இல்லை. ஆகவே அவர் வந்து தேர்தல் நடக்குமா நடக்காதான்னு கூறுவதற்கான எந்த உரித்தும் அவருக்கு கிடையாது. அதற்கு மேலதிகமாக பாராளுமன்றத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட பணம் எடுக்கப்பட்டு விட்டது என்பதை சொல்ல வேண்டியது ஒன்றில் பாராளுமன்றம் சொல்ல வேணும் அல்லது தேர்தல் ஆணையாளர் சொல்ல வேணும். ஆகவே இவர் வந்து ஒரு பாராளுமன்றத்தின் ஸ்போக்ஸ்மனா, கேபினெட்டின் ஸ்போக்ஸ்மனா, ஜனாதிபதியின் ஸ்போக்ஸ்மனா அல்லது இவர்களும் விட உயர்ந்த இடத்தில் இருப்பவரா என்பதுதான் உள்ள கேள்வி. ஆகவே நீங்கள் சொன்னது போல ஒரு கட்சி சேர்ந்து அவர்கள் பலவத்தையில் கூடலாம், முடிவுகள் எடுக்கலாம், டில்வின் டி சில்வா சொல்வதைத்தான் இவர்கள் செய்யலாம். ஆனால் இவர்கள் தான் செய்ய வேணும், டில்வின் டி சில்வா இல்லை. அவருக்கு அந்த ஒதொரிட்டி கிடையாது. அது சரியென்று சொல்லி சொன்னால் அதை அனுரா செய்ய வேணும், ஜனாதிபதி செய்ய வேணும், அல்லது கேபினெட் செய்ய வேணும், அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர் செய்ய வேணும். அவர்கள்தான் இதை பற்றி கருத்து கூற தகுதி உடையவர்களே தவிர டில்வின் டி சில்வா இல்லை. அதைத்தான் எல்லோரும் தமிழ் தரப்பில் மாத்திரமல்ல சிங்கள தரப்பில் இருந்து கூட பல பேர் அவர்களுடைய அந்த அந்த விஷயத்தை மிக 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 வலுவாக கண்டித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரங்கள் பேசப்பட்டாலும் ஒரு நாட்டினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கொள்கை சார்ந்து எங்கே கொண்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதாவது நீண்ட காலமாக ஜேவிபி இந்த மாகாண சபை முறைமைகளுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடியது, அல்லது இந்தியாவினுடைய தொடர்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை முன்வைத்தவர்கள், அவர்களுடைய அரசியல் வகுப்புகளில் இந்திய விஸ்தரிப்பு வாதம் தொடர்பாக எல்லாம் பேசி இருக்கக்கூடியவர்கள், அப்படியாக வளர்ந்திருக்கக்கூடியவர்கள் இப்போது ஆட்சியில் வந்துவிட்டார்கள் என்பதற்காக மாகாண சபை முறைமையை அமல்படுத்துவார்கள் அல்லது 13 அமல்படுத்துவார்கள் என்று எப்படி நம்ப முடியும்? ஏனென்று சொன்னால் மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் கூட 13+, 13க்குள் தீர்வு இப்படியான கருத்துக்களை நிறையவே கேட்டிருக்கிறோம். இப்போது எப்படி நம்புகிறீர்கள் இவர்களால் மாகாண சபை கூடான ஒரு தீர்வை இவர்கள் வழங்குவார்கள் என்று? ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோ ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியோ இவர்கள் வைப்பார்கள் என்று நாங்கள் நம்பவில்லை. மாறாக வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். நாங்கள் மாவட்ட ரீதியாக யாழ்ப்பாணத்தில் மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, திருவோணமலை போன்ற பல இடங்களில் நாங்கள் அதற்கான கருத்தரங்குகளை நடத்தி வந்திருக்கிறோம். வருகிற வாரமளவில் நாங்கள் முல்லைத்தீவில் அந்த கருத்தரங்கை நடத்த இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை பல்வேறுபட்ட ராஜதந்திரிகளுக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றோம். இன்னும் கூறுவதானால் பல்வேறுபட்ட ராஜதந்திரிகளும் தாங்கள் அரசாங்கத்திற்கு இந்த விடயத்தை சொல்லி இருப்பதாகவும் எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். குறிப்பாக நீங்கள் சொல்வது போல நிச்சயமாக எங்களுக்கு தெரியும், ஜேவிபி என்ற கட்சி அதிகார பகிர்வுக்கு எதிரானது. அவர்கள் கொள்கை ரீதியாக தமிழ் மக்களுடன் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள அவர்கள் விரும்பாதவர்கள். ஆனால் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, 13ஆவது திருத்தச் சட்டம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறது. ஆகவே அதனை நடைமுறைப்படுத்த வேண்டியது எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆகவே இந்த அரசாங்கமும் அதைத்தான் செய்ய வேண்டும். அதுக்கு அப்பால் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்பதையும் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவற்றுக்கு மேலதிகமாக தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய, அது சிங்களமோ தமிழோ முஸ்லீமுக்கு அப்பால் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டிங் ரைட்ஸ், உங்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை ஒரு அரசாங்கம் மறுதளிக்க முடியாது. ஆகவே அது எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனலாக சட்ட ரீதியாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்கப்பட்டது அந்த வாக்குரிமை என்பது. ஆகவே அந்த வாக்குரிமை மாகாண சபை தேர்தல் என்பது நடைபெறாவிட்டால் அந்த வாக்குரிமை என்பது நிராகரிக்கப்படுகிறது என்பதுதான் அதனுடைய கருத்து. ஆகவே அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த அரசாங்கத்தை வற்புறுத்த வேண்டும். அவர்கள் ஒன்றும் புதிதாக ஒன்றும் செய்கிற விடயம் அல்ல, உள்ள விடயத்தை ஏற்கனவே சட்டத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் இந்த தேர்தலை நடத்த வேண்டும். தேர்தலை நடத்துவதற்கு பல்வேறுபட்ட இளைஞர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது இலகுவாக அதனை மாற்ற முடியும் என்பது பொதுவான கருத்து. அதாவது பழைய விகிதாசார முறையில் தேர்தலை நடத்துவதென்று சொன்ன ஒரு சிறிய சட்ட திருத்தத்தினூடாக தேர்தலை நடத்த முடியும். தேர்தலை நடத்தியதுக்கு பிற்பாடு அவர்கள் இந்த விடயங்களை மாற்ற வேண்டுமாக இருந்தால், விகிதாசார முறையில் ஒரு கலப்பு முறையை கொண்டு வரும் என்று யோசித்தாலோ, இளைஞர்களுக்கு அதில் இடம் கொடுக்க வேண்டும் என்று யோசித்தாலோ, பெண்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று யோசித்தாலோ,
அதனை அடுத்த 5 வருஷத்திற்குள் அதனை பேசி தீர்த்து முடிவு கட்டி பாராளுமன்றத்தை கொண்டு வந்து அதை சட்டமாக்குவதனூடாக அடுத்த தேர்தலை நிச்சயமாக அந்த வழியில் நடாத்த முடியும். ஆகவே இப்பொழுது அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமித்திருக்கிறது. பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் என்ன முறையில் இந்த தேர்தலை நடாத்துவது, விகிதாசார முறையா அல்லது கலப்பு முறையா அல்லது வேறு முறைமைகளா, அவற்றை தீர்மானிக்கின்ற ஒரு விடயம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு கலப்பு முறை என்று சொன்ன ஒரு நிலைமை வந்தாலே உங்களுக்கு முழு இலங்கையிலும் உங்களுக்கு தெரிந்த இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வட்டார முறை இருக்கிறது, அது ஒரு கலப்பு முறை. அதே போல் உங்களுக்கு இந்த மாகாண சபைக்கான எல்லைகள் வகுக்கப்பட வேண்டும். இப்போ யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் 16-17 ஆசனங்கள் இருக்குமாக இருந்தால் அது 17 வட்டாரங்களாகவோ 17 தொகுதிகளாகவோ அதை பிரிக்கப்பட வேண்டும். இது முழு இலங்கையிலும் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்து அதை பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது சில சமயம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம். முஸ்லீம்கள் எதிர்க்கலாம், மலையக தமிழ் மக்கள் எதிர்க்கலாம், வடகிழக்கு தமிழ் மக்கள் எதிர்க்கலாம். தங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டால் அவர்களுடைய மொத்த சனத்தொகையிலிருந்து தங்களுக்கு தேவையான பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுறதுக்கு இது பிழையான ஒரு வடிவம் என அவர்கள் யோசித்தால் அதை எதிர்க்கலாம். ஆகவே அவ்வாறான நிலையில் இது மிக நீண்ட காலம் இழுபறிப்பட்டு போகலாம். அதற்காகத்தான் இந்த பாராளுமன்ற செலக்ட் கமிட்டியை இவர்கள் நிறுவியுள்ளார்கள். உண்மையாகவே தேர்தல் நடத்த வேண்டுமாக இருந்தால் அது இப்பொழுதோ தேர்தல் நடத்தியிருக்க முடியும். இது இப்பொழுது 3 மாதத்துக்கு அவர்களுக்கு தவணை கொடுக்கப்பட்டது. அந்த 3 மாதம் அவர்கள் நிச்சயமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவார்கள். கால அவகாசம் போதாது. இப்படியே இது படிப்படியாக எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டு கொண்டு போகும். இது ஒரு விடயம். இரண்டாவது விடயம் என்று சொன்னால் இப்பொழுது உள்ள அரசாங்கம் உள்நாட்டு பிரச்சனைகளும் சரி சர்வதேச பிரச்சனைகளாலும் எங்களது பொருளாதாரம் என்பது மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டு போகிறது. அந்த பாதிப்பு காரணமாக அது சாதாரண மக்களை பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. எல்லா பொருட்களுக்கும் விலையேற்றம் என்று சொன்ன ஒரு நிலவரம் உருவாகிறது. பானாக இருக்கலாம், பருப்பாக இருக்கலாம், தேங்காயாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே விலையேற்றம் என்று வருகிற பொழுது மக்கள் 3 நேரம் சாப்பாடு சாப்பிட்ட மக்கள் 2 நேரமாக அது 1 நேரமாக குறைவடைகின்ற ஒரு போக்கு என்பது அரசுக்கு எதிரான ஒரு பாரிய வீழ்ச்சியை கொண்டு வரும். ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு தேர்தலை வைத்தால் தாங்கள் மோசமாக பாதிக்கப்படுவோம் என்ற அச்சம் அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அந்த தேர்தலை வைக்காமல் விடுவதற்கு என்னை பொறுத்தவரை அந்த 2 காரணமும் முக்கியமான காரணம். ஒன்று, அதிகார பகிர்வில் அக்கறை இல்லை, தேவையில்லை. குறிப்பாக தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 2வதாக, தேர்தல் நடாத்தினால் அதை நாங்கள் பாதிக்கப்படலாம் என்று சொன்ன அச்சம். ஆகவே அந்த வகையில் அவர்கள் எவ்வளவு தூரம் ஒத்தி போட முடியுமோ ஒத்தி போட்டு கொண்டு தான் போவார்கள். இது எங்கே பெரிய பாரிய பிரச்சனையை உருவாக்கும் என்று சொன்ன ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு 3/2 பெரும்பான்மையை வைத்திருக்கக்கூடியவர்கள் மாகாண சபை முறைமை தேவையில்லை என்று கூட அவர்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். அவை குறைந்தபட்சம் எங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் கூட எங்கள் கையை விட்டு போகலாம். ஆகவே நாங்கள் இருக்கக்கூடிய அந்த சூழல் என்பது மிக மிக ஒரு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு மோசமான சூழலில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை என்னை பொறுத்தவரையில் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ அரசியல் தலைவர்களோ அரசியல்வாதிகளோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அவர்கள் எல்லோரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில கட்சிகளை பொறுத்தவரையில் மாகாண சபை தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு ஒருமித்த குரலில் ஒரு அழுத்தங்களை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக நிச்சயமாக ஒரு சிலர் மாகாண சபை தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் சொல்லுகின்ற காரணம் சுயாட்சி உரிமை கோரி போராடி இருக்கக்கூடிய ஒரு இனம், மிக நீண்டு மிகப்பெரிய விலைகளை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இனம் இப்போது மீண்டும் மாகாண சபை என்கின்ற ஒரு விடயத்திற்காக ஒற்றையாட்சிக்குள்ளே சுருங்கிவிடப் போகிறதா? அதற்கான ஆதரவை சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறிக்கொண்டிருக்கிறாரா? நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்கிறேன். ஒரு புதிய அரசியல் யாப்பு வந்தால்தான் நிலைமைகளை மாற்ற முடியும். முதலாவது, புதிய அரசியல் யாப்பு அது ஒற்றையாட்சிக்கான யாப்பாக இருக்க போகிறதா, சமஷ்டிக்கான யாப்பாக இருக்க போகிறதா? ஆகவே முதலாவது இந்த அரசாங்கம் புதிய ஒரு யாப்பை கொண்டு வருமா? கொண்டு வந்தால் அந்த யாப்பை இந்த அரசாங்கம் என்ன வடிவத்தில் கொண்டு வரப்போகிறது? அவர்களுக்கு 3/2 பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் இருக்கிறது. என்ன வடிவத்தில் கொண்டு வரப்போகிறது? ஒற்றையாட்சியிலா, சமஷ்டியிலா? ஒற்றையாட்சியில் தமிழ் தரப்பு ஒன்றாக நின்று சமஷ்டிக்கான ஒரு கோரிக்கைகளை வைக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்படலாம், ஏற்றுக்கொள்ளப்படாமலும் போகலாம். இதுவரை காலமும்
1972 ஆண்டு ஒரு புதிய அரசியல் ரிப்பப்ளிக்கன் கான்ஸ்டியூஷன் கொல்வினார் டி சில்வா அவர்கள் கொண்டு வந்த பொழுது இலங்கையை ஒரு ஒற்றையாட்சி நாடாகத்தான் அவர் கொண்டு வந்தார். அன்றிலிருந்து பிறகு 78 கான்ஸ்டியூஷன் ஜெயவர்த்தனா வந்த பொழுது அது மாற்றப்பட்டாலும் கூட அது ஒற்றையாட்சியாகவே இருந்தது. அவை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஒற்றை ஆட்சியை மாற்றுவதை ஜேவிபியும் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்பிபியும் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னும் சொல்ல போனால் யூஎன்பியோ எஸ்எல்ஏபியோ நீங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் இருக்கக்கூடிய நிலவரம். இப்போ இதில் அதாவது இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய யாப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதில் சிங்கள தரப்பும் தமிழ் தரப்பும் எதிரெதிர் முனையில் நிற்கிறார்கள். நாங்கள் சமஷ்டியை கோருகிறோம், அவர்கள் ஒற்றையாட்சிக்கு மேல் போக முடியாது என்று கூறுகிறார்கள். ஆகவே அதனை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக தமிழ் மக்கள் அது தொடர்ச்சியான ஒரு போராட்டம் தான், அது இலகுவான ஒரு விடயம் என்று சொல்ல முடியாது. அது வருமா வராதா என்று சொன்ன ஒரு நிலவரம் இருக்கிற பொழுது தமிழ் மக்கள் தம்பசம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை கையாள்வதா இல்லையா என்பதும் இருக்கக்கூடிய கேள்வி. என்கிற கையில் அதிகாரம் இல்லாததன் காரணமாக அரசாங்கம் தான் விரும்பிய அனைத்தையும் செய்து கொண்டு போகிறது. தான் விரும்பிய அனைத்தையும் தமிழ் மக்களுக்கு விரோதமான பல செயற்பாடுகளை செய்கிறது. ஆகவே அந்த செயற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போகிறோமா? மாகாண சபை ஒன்று சொல்லி ஒன்று இடுக்கமாக இருந்தால் மாகாண சபை என்பது அதற்கு எதிராக குரல் கொடுக்கும். சில விஷயங்களை மாகாண சபை கட்டுப்படுத்தும், சில விஷயங்கள் மாகாண சபை நீதிமன்றம் போகும். ஆகவே பல விஷயங்களை இந்த மாகாண சபை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறை இந்த நாட்டுக்கு வரும் வரையில் அல்லது புதிய ஒரு யாப்பை இந்த அரசாங்கம் கொண்டு வரும் வரையில் உள்ளவற்றை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்பதுதான் சுரேஷ் பிரேமச்சந்திரனோ EPRலவோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோ நாங்கள் அந்த கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறோம். உள்ளதை இப்போ அது ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி சொன்னால் முழுக்க முழுக்க அரசாங்கம் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பதாக தான் போய் முடியும். இன்றைக்கு அரசாங்கம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கு. தான் விரும்பிய அனைத்தையும் செய்து அதன் உங்களுக்கு தையிட்டு விகாரியாக இருக்கலாம், நீங்கள் அல்லது காணிகள் பூமிகள் என்ன பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அரசாங்கம் தான் விரும்பியதை செய்கின்ற ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. அதை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதனை குறைந்தபட்சம் அதுக்கு கேள்வி கேட்கிறதற்கு, குறைந்தபட்சம் அது தொடர்பான ஒரு சபையில் பேசுவதற்கு அதுக்கு நிச்சயமாக மாகாண சபை என்பது தமிழர்களுடைய கைவசம் வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செய்கிறோமே தவிர புதிய யாப்பு ஒன்று வருமாக இருந்தால் EPRலவோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோ அது ஒரு சமஷ்டி அரசியல் யாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக தனிநாடு கோரி ஆயுதமேந்தி போராடிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இன்று ஸ்ரீலங்காவினுடைய ஒற்றையாட்சிக்குள் ஒரு தீர்வை நோக்கி அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இதுதான் சூழல். நீங்கள் உங்களோட கேள்வி தவறானது. அதாவது 13வது திருத்தம் என்பது இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. அந்த அரசியல் சாசனத்தில் சட்டபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தமிழ் மக்கள் அனுபவிக்க வேண்டுமா வேண்டாமா? இது சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய பிரச்சனை கிடையாது. அது எங்களுடைய மக்கள் அது சட்டபூர்வமாக கொடுத்த அந்த உரிமைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டுமா வேண்டாமா இதைத்தான் தீர்மானிக்க வேண்டும். அவர்கள் அவர்கள் அதனை அனுபவிக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தால் மாகாண சபை தேவையில்லை. அப்போ அவர்கள் அதனை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்வது? ஒன்றுமில்லை, அவர்கள் நடத்தவில்லை நிற்கிறோம். ஆகவே இதை நீங்கள் ஒற்றை ஆட்சிக்குள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஏதோ புடுங்குகிறார் என்று சொன்ன கதை நிச்சயமாக இல்லை. அரசியல் சாசனத்தில் இருப்பவற்றை எமது மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது ஒரு விடயம். இரண்டாவதாக கனவிலும் கற்பனையிலும் வாழக்கூடாது. ஒரு புதிய யாப்பு சமஷ்டி யாப்பு வரும் வரையில் இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தை தவிர இப்பொழுது ஒன்றுமே புதிய யாப்பு பற்றியோ சமஷ்டி பற்றியோ அரசியல் சாசனத்துக்கு அது ஒரு புதிய யாப்பு வருவது பற்றியோ எதுவுமே நடக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதும் வேண்டாம் என்று சொல்வதற்கு எங்களுக்கு எந்த உரித்தும் கிடையாது. நிச்சயமாக கேள்வியை முழுமைப்படுத்த முடியவில்லை. அதாவது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இது இப்போதைய கால தேவை என்ற அடிப்படையில் அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அல்லது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினால் ஒரு பொது வாக்கெடுப்பு தொடர்பான கோரிக்கையை வலுப்படுத்த முடியவில்லை? இந்த மாகாண சபை தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி வருகிறது. என்ன பொது வாக்கெடுப்பு? எதற்கான பொது வாக்கெடுப்பு? ஈழத்தமிழர்களுடைய சுயாட்சி தொடர்பான பொது வாக்கெடுப்பு கோரிக்கைகளை ஒரு சில அமைப்புகள் முன்னெடுக்கிறது. ஏன் அதனை ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே உள்ள இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சகல கட்சிகளும் அது யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு முறை வேணும் என்பதை பற்றி தான் பேசுகிறார்கள். அது
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், தமிழரசுக் கட்சியாக இருக்கலாம், ஏபிஆர் லெப்டலோ புலோட் டக்ளஸ் தேவானந்தன், நீங்கள் யாரை எடுத்தாலும் கூட அவர்கள் சமஷ்டி பற்றித்தான் பேசுகிறார்கள். நீங்கள் கூறுகின்ற விடயம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் தங்களது தேவை, வெளிநாட்டில் பல்வேறுபட்ட குழுக்கள் இருக்கிறது. நீங்கள் சொல்கின்ற ஒரு விடயம் மாத்திரமல்ல, உங்களுக்கு ட்ரிங்கோ டிக்ளரேஷன் என்று சொல்லி கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது 50வது வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய 50 விழா என்று சொல்லி கொண்டு வருகிறது. இப்படி பல்வேறுபட்ட விதமான விஷயங்கள், தேவைகளை பற்றி பல்வேறுபட்ட விதமான குழுக்கள் பல்வேறுபட்ட விதமான விடயங்களை செய்கிறார்கள். அவை நீங்கள் இவை ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வது அது சரியான ஒரு விடயமாக இருக்க முடியாது. ஆகவே அந்த வகையில் என்னை பொறுத்தவரையில் இன்று என்ன சொல்ல போனால் மிக நீண்ட காலமாக ஒரு ஒற்றையாட்சிக்குள் ஒரு சமஸ்திக்கே போக மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் நான் ஒன்று சொல்கிறேன். விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் அவர்களுக்கு இலங்கை அரசாங்கத்துடன் பேசுவதற்கான மிகப்பெரிய வழி இருந்தது. அவர்கள் தமிழீழ கோரிக்கையில் நின்றார்கள். அதுக்கு குறைந்து போக முடியாது என்ற சூழ்நிலை இருந்தது. ஒஸ்லோ டிக்ளரேஷன் என்று சொல்லி ஒன்று கொண்டு வரப்பட்டது. அது ஒரு சமஷ்டி உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் என்பதை திரு பாலசிங்கம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இங்கே திரு பிரபாகரன் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேறு பிரச்சனை. ஆகவே அவர்கள் உச்சபட்சமாக அதி உச்ச நிலையில் ஒரு பேரம் பேசக்கூடிய உச்ச நிலையில் இருந்த பொழுது கூட அவர்கள் இப்போ அந்த ஆற்றல் இருந்தது. இன்று நீங்கள் ஒரு நாங்கள் சுயாட்சி என்பது அது ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறைக்குள்ளே ஒரு சுயாட்சி வரலாம். அந்த உங்களுக்கு சுயாட்சி என்பது நீங்கள் சொல்கிற இந்த ஒற்றை ஆட்சி மாறாமல் சுயாட்சி என்பது ஒரு முழுமையடையாது. ஆகவே முதல் நீங்கள் சமஷ்டி அரசியல் அமைப்பு முறையொன்று ஏற்படுமாக இருந்தால் அந்த சமஷ்டி அரசியல் அமைப்பு முறையொன்றினூடாக ஒரு சுயாட்சி ஏற்படுத்தப்படலாம். ஆகவே முதல் இந்த அரசியல் யாப்பில் மாற்றம் வேண்டும். அந்த அரசியல் யாப்பு மாற்றத்திற்கு நாங்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தில் தான் இருக்கின்றோம். ஆகவே அந்த அரசியல் யாப்பு மாறி அது ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறையாக வருமாக இருந்தால் அதிகாரங்கள் பகிரப்படும். அந்த சமஷ்டி அழகுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ அது அவர்களுக்கு உரித்தானது, அதனை பறிக்க முடியாது. அந்த அளவில் அவர்கள் அதற்கு மேல் ஒரு சுயாட்சி தத்துவத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆகவே அந்த வகையில் அது ஒரு சுயாட்சியை நோக்கின நகர்வாகத்தான் இந்த சமஷ்டி என்பது இருக்கும். அதை விடுத்து நீங்கள் இதெல்லாத்தையும் கைவிட்டுட்டு எங்களுக்கு ஒரு சுயாட்சி வேணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அது என்ன விதமான சுயாட்சி, எப்படியான சுயாட்சி, இதை யார் கேட்கிறார்கள்? ஆகவே நாங்கள் எல்லாவற்றையும் போட்டு இப்போ தமிழ் மக்கள் மிக பலவீனமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் அரசாங்கத்துடன் பேரம் பேசக்கூடிய நிலையில் கூட இன்று இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பாராளுமன்றத்தில் வரும் 10 அங்கத்தவர்கள் மாத்திரம்தான் இருக்கின்றார்கள். அது கூட அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலும் பிரயோசனம் இல்லை. அவர்கள் 159 பேர் 3-2 பெரும்பான்மையுடன் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தமிழ் மக்கள் இன்றும் இந்த மண்ணை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்த பொழுது நோப்பே லீவில் எல்லோரும் விரும்பின எல்லாரும் வெளிநாடு போகலாம், 5 வருஷம் உழைக்கலாம், திரும்பி வரலாம் என்று எத்தனை பேர் போயிட்டோம்? எத்தனை 1000 பேர் போயிருக்கிறார்கள். வேலையை விட்டுட்டு வேலையை ரிசைன் பண்ணிகிட்டே போயிருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயங்களை கட்டுப்படுத்தி இந்த மண்ணில் மக்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழலை உருவாக்குவது தான் மிக மிக முக்கியமானது. ஆகவே அவற்றை நாங்கள் சிந்திக்காமல் வெளிநாட்டில் இருந்து கொண்டு பல்வேறுபட்ட விதமான கோரிக்கைகள், அது சுயாட்சி கோரிக்கையாக இருக்கலாம், அல்லது வேறு அது என்னென்னு சொல்கிறது, அது பல்வேறுபட்ட விதமாக அவர்கள் தங்களுக்கெல்லாம் என்ன தெரிகிறதோ அது எல்லாத்தையும் இங்கே நடைமுறைப்படுத்தலாம் என்று அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருமித்த கருத்துடன் இல்லை. அது என்னென்னு சொல்ல யூகேயில் ஒன்று இருக்கலாம், கனடாவில் ஒன்று இருக்கலாம், அல்லது ஒரே நாட்டுக்குள்ளேயே பல்வேறுபட்ட விதமான கோரிக்கைகள் இருக்கலாம். ஆகவே இப்படி அதுவும் குறிப்பாக நீங்களே குறிப்பிடுகிறீர்கள், தமிழ் மக்கள் பலவீனமான ஒரு நிலைப்பாட்டை பெறுகிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் தமிழ் மக்களுக்கான அரசியல் ரீதியாக வழிநடத்துகிறோம் என்று சொல்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமைக்கான படிகை அல்லது ஒன்றுபட்ட ஒரு குரலை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறது. நாங்கள் தீர்வை நோக்கி பேசுகிற போது ஒவ்வொரு தரப்பும் சொல்லுகின்ற விடயம், ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவும் அதை சொன்னார், இந்தியாவினுடைய தூதரும் அதை சொன்னார், நீங்கள் ஒற்றுமையாக வாருங்கள் என்று சொல்லி. கடந்த சக்கரவேகம் நேர்காணலில் கலந்து கொண்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த ஒற்றுமைக்கு சாத்தியமில்லை, இப்போதைக்கு போலியானவர்களோடு சேர முடியாது என்று குறிப்பிடுகிறார். அப்படியாக இருந்தால் இந்த மக்கள் தொடர்ச்சியாக பாவம் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்க போகிறோமா? இதில் உள்ள பிரச்சனை, பெரும்பான்மையானவர்கள் 100% எல்லோரும் ஒற்றுமைப்படுத்த முடியாது. ஆகவே பெரும்பான்மையானவர்களாவது ஒற்றுமைப்பட வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இப்பொழுது ஜனநாயக தேசிய கூட்டணி என்று சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கிறது.
அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் 5 தரப்புகள் ஒரு ஒற்றுமையாக வந்திருக்கின்றன. EPRL இருக்கிறது, டெலோ இருக்கிறது, புலட் இருக்கிறது, சமத்துவ கட்சி இருக்கிறது, ஜனநாயக போராளிகள் இருக்கிறார்கள். இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கட்சி, பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. இதற்கு ஒரு யாப் இருக்கிறது, அதற்கு ஒரு சின்னம் இருக்கிறது, அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது தமிழரசு கட்சியுடனும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்களும் இவற்றை ஏற்றோ அல்லது இவற்றில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் செய்தோ அவர்கள் முனைவார்களாக இருந்தால் இன்னும் ஒரு கட்டத்துக்கு அதனை நகர்த்த முடியும். ஆகவே அப்படி நகர்த்தினால் ஏனைய வெளியில் இருக்கக்கூடிய ஏனையோரும் அதில் வந்து இணைவார்களாக இருந்தால் அது நல்ல விடயம். ஆனால் நாங்கள் மாத்திரம்தான் என்னென்று சொல்கிறது சரியானவர்கள், மற்றவர்கள் எல்லோரும் போலியானவர்கள் என்று சொன்ன இந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் வந்து ஒற்றுமைக்கு ஒரு காலம் துணையாக இருக்காது. யார் போலி யார் சரியானவர்கள் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அவை மக்களினுடைய பிரச்சனைகளை யதார்த்தபூர்வமாக உணர்ந்து கொண்டு செய்வதாக இருந்தால் செய்யவுடன் நீங்கள் சொன்னது போல தமிழ் மக்களும் சரி, இந்திய அரசாங்கம் சரி, பல நாடுகளும் சரி, நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டுமே என்று சொன்னால் நாங்கள் பலவீனமாக இருக்கிற பொழுது ஒற்றுமைப்பட்டு ஒரே விடயத்தை நாங்கள் எல்லோரும் பேசினால் அரசாங்கத்திற்கு அழுத்தங்கள் கூடும் அல்லது உங்களுக்கு ராஜதந்திர மட்டங்கள் அழுத்தங்களை கூட்டுவார்கள். ஆகவே அதனை விடுத்து அவர்கள் வெறுமனே ஒரு என்னென்னு சொல்வது ஒரு வாய்ச்சவாடலாக எல்லாத்தையும் சாதித்து விடுவோம் என்று சொன்ன விதமான ஒரு பொய்யான பிரச்சாரங்களை முன்னெடுப்பது என்பது வந்து என்னை பொறுத்தவரையில் அது சரியாக இருக்க மாட்டாது. நிச்சயமாக இந்த நாட்டிலே ஒரு அரசியல் தீர்வு தேவை என்று சொல்லியும் அல்லது இலங்கையிலே ஏற்படுத்தக்கூடிய அரசியல் ஜாப்பின் மூலமாகத்தான் நாங்கள் சுயாட்சியை பெற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இலங்கையினுடைய கடந்த கால ஆட்சியாளர்களும் சரி, இப்போதைய ஆட்சியாளர்களும் தமிழர் விரோத போகக்கூடியவர்கள். அடுத்த தலைமுறையிலாவது இது மாறும் என்று பார்த்தால் இந்த எங்களுடைய முள்ளிவாய்க்கால் மே 18 நினைவுகூரல் தொடர்பான பதிவுகள் முகநூலில் இடுகிற போது அங்கே சிரித்து வைக்கக்கூடிய ஒரு கூட்டமாக சிங்கள இளம் தலைமுறையினர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டில் ஈழத்தமிழர்களுக்கான நீங்கள் சொல்லுகின்ற அந்த சுயநிர்ணய உரிமை அல்லது சமஷ்டிக்கான முன்னெடுப்புகள் ஏற்படுத்தப்படும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை, அதை நாங்கள் சமஷ்டியை கொண்டு வருவது இலகுவான காரியம் அல்ல. நாங்கள் சமஷ்டியை தந்தை செல்வா சமஷ்டிக்கு ஏற்றுத்தான் சமஷ்டி கட்சியை உருவாக்கியவர். சமஷ்டி கட்சியினுடைய மறுபெயர் தான் தமிழரசு கட்சி. ஆகவே அவர் சமஷ்டி கட்சியை உருவாக்கினது இன்றைக்கு நேற்றில் 1957 சமஷ்டி கட்சி உருவாக்கப்பட்டது. ஆகவே அதுக்கு பிற்பாடு சமஷ்டியை நோக்கி எந்த ஒரு அரசாங்கமும் எதுவுமே செய்யவில்லை என்று சொன்னதுக்கு பிற்பாடு தான் பட்டுக்கோட்டை தீர்மானம் என்று சொல்லி வருகிறது. அது தமிழ் மக்கள் இழந்து போன அவருடைய இறையாண்மையை மீள உருவாக்குவது, அதுதான் தமிழீழம் என்ற கோரிக்கையாக வந்தது. ஆகவே தமிழீழம் என்ற கோரிக்கை அது ஒரு 30 வருஷம் ஒரு பாரிய யுத்தத்துக்குள் போனது. 30 வருஷம் போராடி பல லட்சம் மக்கள், பல்லாயிரக்கணக்கான போராளிகள் எல்லோரும் தமது உயிரை கொடுத்து போராடினார்கள் இந்த லட்சியத்திற்காக. ஆனால் அதுவும் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு பிற்பாடு அதுவும் வந்து முறியடிக்கப்பட்டது. நிச்சயமாக வந்து அது முறியடிக்கப்பட்டது. ஆகவே எமது போராட்டம் என்பது வந்து எமக்கு எந்த வெற்றியையும் தேடித்தரவில்லை. தமிழீழ முதல் சமஷ்டி கோரிக்கையோ அல்லது தமிழீழ கோரிக்கையோ. இன்றைக்கு மீண்டும் இந்த நாட்டில் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் குறைந்தபட்சம் சமஷ்டி வேணும் என்று நாங்கள் கேட்கின்றோம். அதில் உண்மை இருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனை எங்கே வருது என்று சொன்னால் ஒரு சமஷ்டி ஒரு பல இனங்கள் பல மதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் சமஷ்டி அரசியல் அமைப்பு முறை என்பது சரியானது. அமெரிக்காவோ கனடாவோ சுவிட்சர்லாண்டோ இந்தியாவோ இப்படி பல்வேறுபட்ட நாடுகளில் இந்த சமஷ்டி அரசியலமைப்பு முறை இருக்கிறது. பெரிய நாடாக இருக்கலாம், சிறிய நாடாக இருக்கலாம். ஆனால் அங்கு பல மதங்கள் பல இனங்கள் இருக்கிற அந்த நாட்டில் அவர்கள் சுமூகமாகவும் சௌபாக்கியமாகவும் வாழ்கின்றார்கள். ஆனால் அந்த விஷயத்தை இலங்கைக்கு கொண்டு வர இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள கட்சிகள், அந்த சிங்கள கட்சிகள் அனைத்தும் ஒரே கருத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். என்ன கருத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள்? இலங்கை ஒற்றையாட்சி நாடு, அதனை மாற்ற முடியாது என்ற கருத்தை அவர்கள் அரசியல் சாசனத்திலும் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அதனை விட்டுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி யோசிக்கிறார்கள். இந்த நாடு தங்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம், தாங்கள் மாத்திரம்தான் ஆட்சியில் இருக்கலாம். மாகாண சபை என்று சொல்வார்களே தவிர மாகாண அரசு என்று சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே அவ்வாறான ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு இனத்தை அவ்வாறான சகல இடதுசாரி வலதுசாரி லிபரல் என்று சொல்லக்கூடிய அனைவருமே அந்த ஒற்றையாட்சியை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதனை மாற்றுவது என்பது வந்து நிச்சயமாக சிங்கள அரசியல் கட்சிகள் மத்தியில் ஒரு பாரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், அல்லது வந்து ஒரு சர்வதேச ரீதியான ஒரு பாரிய அழுத்தங்கள் உருவாக வேண்டும். அதற்கு தமிழ் கட்சிகள் தொடர்ந்து போராடுவது என்பதை தவிர வேறு மாற்று வழிகள் கிடையாது. நீங்கள் சொன்னது போல எங்களுடைய தலைமுறை அதை செய்ய முடியாவிட்டால் அடுத்த தலைமுறை அதை செய்ய வேண்டும். ஆனால் அடுத்த தலைமுறை அதை செய்வதற்கு அவர்களின் கையில் வந்து
அதிகாரங்கள் குறைந்தபட்சம் இருக்கிற பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் நகர்வார்கள். எதுவுமே இல்லாமல் இருந்தால் எதுவுமே இல்லாமல்தான் போகும். ஆகவே இப்பொழுது குறைந்தபட்சம் இந்த மாகாண அரசு இருக்கிறது. உங்களுக்கு இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கூட இன்றும் அதிகாரங்களுக்காக போராடுகிறார்கள். மாநிலங்கள் தங்களுக்கு அதிகாரங்கள் போதாது, அதுக்கு பல்வேறுபட்ட கமிஷன்கள் நியமிக்கப்படுகிறது, பல்வேறுபட்ட முடிவுகள் வருகிறது. ஆகவே அவர்கள் இந்தியா என்பது ஒரு முழுமையான ஒரு ஃபெடரல் செட்டப்பாக இருக்க வேண்டும், முழுமையான சமஸ்தியாக இருக்க வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய அறகுறை சமஸ்தியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு நேருவினுடைய காலத்திலிருந்து ஏறத்தாழ 75 வருஷம் அங்கு மாநில ஆட்சிகள் வந்தும் கூட இன்றும் அதிகாரங்களுக்காக போராடுகிறார்கள். ஆகவே இந்த மாகாண சபை என்ற குறைந்தபட்ச அதிகாரத்தை எடுத்து உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் கையில் எடுத்துக்கொண்டு போனால்தான் அவர்கள் சமஷ்டியை நோக்கி நகர்ந்து கொண்டு போக முடியும். அப்படி இல்லாவிட்டால் எதுவுமே இல்லாத ஒரு அழிந்து போன இனமாக நாங்கள் மாற்றப்படுவோம் என்பதுதான் உண்மையான விடயமாக நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக நாங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். குறிப்பாக நேற்றைய நாளில் இலங்கையினுடைய கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையும் அதே போல் கத்தோலிக்க திருச்சபையும் சொல்லியிருக்கிறது, இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்பது போன்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இனப்படுகொலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஈழ இனப்படுகொலை தொடர்பான மிக முக்கியமான துல்லியமான புள்ளி விவரங்களை தந்தவர் மன்னார் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவர் இருந்திருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பில் இருந்து இப்போது இப்படியான ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, இப்படியான ஒரு புரிதல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இதனை எப்படி அணுகுகிறீர்கள்? முதலாவது நீங்கள் சொன்னது போல முன்னாள் மன்னர் ராஜப்பு ஜோசப் அவர்கள் முல்லைத்தீவில் 1,44,000 பேருக்கு கணக்கில் என்பதை முதல் பட்டவர்த்தனமாக தெளிவாக கூறியவர். அது ஒரு விடயம். ரெண்டாவதாக யுத்தத்துக்கு பிற்பாடு தர்ஷ்மன் தலைமையில் 3 பேர் குழு கொண்ட நிறுவி இந்த யுத்தம் பற்றின ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அந்த அறிக்கையிலும் கூட இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றிருக்கலாம், அதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது, அது மேற்கொண்டு விசாரிக்கப்பட வேணும் என்ற சாரப்படத்தான் அந்த அறிக்கை இருக்கிறது. ஆகவே அது பற்றின முழுமையான விசாரணைகள் என்ன நடைபெறவில்லை. ஆகவே நாங்கள் எல்லோரும் என்ன சொல்கின்றோம், ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கிறது, அதுக்கு பல்வேறுபட்ட தரவுகள் அனைத்தும் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது வந்திருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையானது அல்லது கத்தோலிக்க ஆயர் மன்றமானது அவ்வாறு கூறுமாக இருந்தால் அவர்களும் அந்த இனவாதத்திற்குள் மூழ்கியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதில் உங்களுக்கு இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஆயர்களுக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள குறு முதல்வர்களுக்கும் பங்கு தந்தைமாருக்கும் தான் இந்த விஷயம் இருக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு கொழும்பில் இருக்கக்கூடிய ஆயர்களோ அல்லது தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஆயர்களோ ஆயர் மன்றம் என்ற பெயரில் இவ்வாறான ஒரு தீர்மானத்துக்கு தமிழ் மக்களுக்கு விரோதமான சில முடிவுகளை அவர்கள் எட்டுவார்களாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆகவே வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் நிச்சயமாக அது கிறிஸ்தவ மக்களோ இந்து மக்களோ நாங்கள் நிச்சயமாக நிகமும் சதையுமாகத்தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மத விரோதங்களோ மத பிரச்சனைகளோ எங்கள் யாருக்கும் கிடையாது, கிறிஸ்தவ மக்களுக்கும் கிடையாது, இந்து மக்களுக்கும் கிடையாது. ஆகவே அந்த நிலையில் கிறிஸ்தவ தரப்பினுடைய ஒரு மேல்மட்டம் என்பது அது ஒரு பாரிய பிழையை விடுமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு விரோதமான ஒரு கருத்தை கொண்டு வருமாக இருந்தால் இங்கே ஒரு இன அழிவு நடைபெற ஏறத்தாழ உண்மையாகவே ஒவ்வொரு பல்வேறுபட்ட குழுக்கள் பல்வேறுபட்ட கருத்துக்கள் சொல்கிறார்கள். சில பேர் சொல்கிறார்கள் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சிலர் சொல்கிறார்கள் 3 லட்சத்துக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 15 லட்சம் பேர் வெளியேறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டில் ஒரு இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று சொல்லி யாரும் சொல்வது அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். அது எப்போ ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடந்து அந்த சர்வதேச விசாரணை என்ன சொல்கிறதோ அந்த முடிவை எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு போக்குக்கு வரலாம். ஆனால் அதுவும் இல்லாமல் தாங்கள் என்னென்று சொல்வது இந்த ஆயர் மன்றம் என்று சொல்வது, அந்த கத்தோலிக்க ஆயர் மன்றம் என்று சொல்பவர்கள் இங்கே அப்படி ஒன்று நடைபெறவில்லை என்று சொல்வது உண்மையாகவே என்னென்று சொல்ல பூசணிக்காய சோற்றில் மறைப்பது போன்ற விடயம். இதனை கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் வடகிழக்கு ஆயர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அதை செய்வார்கள். என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் இந்த மண்ணிலிருந்து எல்லா வேதனைகளையும் அனுபவித்தவர்கள், எல்லா துன்பங்களையும் அனுபவித்தவர்கள். அது ஒருமனே அது கிறிஸ்தவ மக்கள் பல்லாயிரக்கணக்கில் அதற்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த வேதனையெல்லாம் தெரியும். ஆகவே நான் நம்புகின்றேன் வடகிழக்கு ஆயர்கள் அந்த கருத்து தொடர்பாக தங்களது மறுதளிப்பை மாத்திரமல்ல சரியான கருத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்.
நன்றி திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காக. நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே, இன்றைய நாளை பேசியிருக்கிறோம் சமகால அரசியல் நிலவரங்கள், இலங்கையிலே மாகாண சபை அரசியலுக்கான முஸ்தீபுகள், அது தொடர்பாக இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் மற்றும் தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.